தமிழண்ணா இதோ 2004 நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. 2004 ஜூலை 16ஆம் தேதி 96 குழந்தைகள் அந்த தீயில கருகி இறந்துட்டாங்க. கும்பகோணம் தீ விபத்துல பாடகசாலையில குழந்தைங்க அமர்ந்திருக்கும் பொழுது மதிய நேரம் இருக்கும். அந்த நேரத்துல 96 குழந்தைங்க அந்த தீயில கருகி ஒரு குழந்தை தமிழண்ணா அப்படி அந்த 96 குழந்தைகள் கருகி தீயில கருகி இறந்த உடனே அதுக்கு ஒரு பாட்டு எழுதியிருக்காரு ஒரு ஆசிரியர். எப்படி எழுதுறாரு? ஐயா அக்கினி தேவனே போதுமா, ஐயா போதுமா, அந்த கும்பகோணத்துல கல்வி குழந்தைகள் கொன்று குவித்தது நியாயமா, அந்த கும்பகோணத்துல கல்வி குழந்தைகள் கொன்று குவித்தது நியாயமா, தமிழண்ணா இதோ அந்த குழந்தைங்க அந்த குழந்தைகளுக்காக அந்த ஆசிரியர் எவ்வளவு அழகா பாட்டு எழுதிருக்காரு பாத்தீங்களா? எப்படி அவர் நான் மூவன் தேவி என்னாவில் உதித்திட்ட செல்வங்க அம்மா செல்வங்க அவர் நாளை உலகை ஆள கூறப்பட்ட வீரர்கள், அவர் நாளை உலகை ஆள கூறப்பட்ட வீரர்கள். தமிழண்ணா அவர் எப்படி எழுதியிருக்கிறாரு? எப்படி நான்முகன் தேவிய நாவில் உதித்திட்ட செல்வங்கள் அந்த செல்வங்கள் அப்படி தீயில போட்டு கருகிட்டிய அக்கினி தேவா இது நியாயமா? அந்த குழந்தைகளாகப்பட்டவங்க இளங்கன்று என்ன? ஆமா தமிழண்ணா அந்த குழந்தைங்க தன் வீட்டில இருந்து பாடகசாலைக்கு செல்லும் பொழுது அந்த குழந்தைங்க தான் பெத்த தாய்கிட்ட எப்படி கையில் காட்டி போவாங்க தெரியுமா? அவர் பிஞ்சி வீரல் காட்டி போய் வாரன் என்று சொல்லவே, அவர் பிஞ்சி வீரல் காட்டி போய் வாரன் என்று சொல்லவே, அவர் அப்பா அம்மா என கண்ணே மணி என குஞ்சவே, அவர் அப்பா அம்மா என கண்ணே மணி என குஞ்சவே. இதோ அந்த குழந்தைங்க எவ்வளவு அழகா தன் வீட்டில இருந்து பாடகசாலைக்கு செல்லும் பொழுது அம்மா நான் போய் வரேம்மா, அப்பா நான் போயிட்டு வரேன்ப்பா, ஆமா அப்படி மலர்ந்த முகத்தோடு அந்த குழந்தைங்க காலையில பாடகசாலை செல்லும் போது அந்த பெத்த தாயாகப்பட்டவகிட்ட கை காட்டி போய் வரமான்னு சொல்லுது. அந்த குழந்தைங்க 96 குழந்தைங்க அந்த மேல் மாடியில கருகி சாகும் பொழுது ஒரு குழந்தையுடைய கை அந்த கை மட்டும் அந்த செவுத்து மேல பதிஞ்சிருக்கு. அந்த கையை அப்படி எடுத்து பார்க்கும்போது அந்த கை மட்டும் உள்ள ரேக வேவல. அதுக்கு ஒரு வரி எழுதியிருக்கிறாரு. எப்படி அந்த உள்ளங்கை ரேகைகள் என்னென்ன எண்ணங்கள் என்னதோ, அந்த உள்ளங்கை ரேகைகள் என்னென்ன எண்ணங்கள் என்னதோ, அப்பா அம்மா என கண்ணே மணி என கொஞ்சுதே, இனி அப்பா அம்மா என கண்ணே மணி என கொஞ்சுதே. அண்ணா தமிழண்ணா அந்த கைரேகையாகப்பட்டது என்ன சொல்லுது? என்ன சொல்கிறது? அம்மா அம்மா என் சரீரம்லாம் எரிஞ்சிச்சு அம்மா, இந்த கைரேகை மட்டும் வேகாம என் உயிராகப்பட்டது போய்விட்டதம்மா. இந்த இனி இந்த கைரேகை எனக்கு அப்பா அம்மா யாருமா, இனி எனக்கு யாருமா இருப்பாங்க துணை? அந்த கை ரேகையாகப்பட்டது காட்டி கொடுக்குது. இதுக்கு ஒரு வரி எழுதியிருக்கிறார். எப்படி உங்கள் நீதியும் நேர்மையும் எங்க போச்சு ஐயனே, உங்கள் நீதியும் நேர்மையும் எங்க போச்சு ஐயனே, அப்பங்க ஐயனே உடல் கட்ட சரீரத்தை தீயிட்டு காயிட்டம் ஐயனே, உடல் கட்ட சரீரத்தை தீயிட்டு காயிட்டம் ஐயனே.
எப்படி எவ்வளவு அழகா வரிகள் எழுதிருக்காங்க. அந்த குழந்தைகளுக்கு பாட்டு எழுதுனதோட சரியா போச்சு. சரி, நான் வந்து கொஞ்ச நேரம் வாங்கி நான் யார்? இந்த அரசாங்கத்தை அமைச்சர் நீங்க தானே? சரி, நான் யார் என்ற விளக்கம் இதோ. காராபூந்தி மிச்சர்ல அவர்தான். பொம்பளை பிள்ளைல பார்த்தா முடியா? அந்த நேரத்திலே இந்த கும்பகுணத்திலே தீ விபத்திலே 90 குழந்தைகள் கருகி சாம்பலாய் விட்டது. உண்மைதான். அந்த குழந்தைக்காக ஈவிரக்கத்தோடு அதை பாடிய எங்கள் அண்டமலத்தை சேர்ந்து ஆறு உயர் இருக்க முடியாது லட்சுமிபதி. ஆமா இல்லையா? பத்தியா ஜெமன்தார் விட்டு பொண்ணு மாதிரி இருக்குது பாரு. டைம் பத்தல இல்லையா? ஜெமன்தார் விட்டு பொண்ணு மாதிரி இப்ப வர பார்த்தா எனக்கே கிளம்புதுன்னா பாத்துக்கோ. என்ன கிளம்புது பாட்டு? அதனால அந்த பள்ளிய முன்னாடில ஒண்ணுக்கு வாய்ப்பு இல்ல. நாடகம் பெரிய நாடகம், அதனால நேரம் டைம் பத்தல. அது இன்னும் டைம் சேர்ந்து சொல்லிட்டா கொஞ்சம் முன்கூட்டியா விட்டு அப்புறம் பின்னாடி கல்யாணம் பண்ற வேலை. இன்னும் டைம் போகும்போது அந்த பள்ளியை முன்னாடி விட்டு இருக்கிறோம். அப்பேற்பட்டு அண்டமலத்தை சேர்ந்து லட்சுமிபதியை பாராட்டி இந்த காட்டுப்பயிர் கிராம மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த குழந்தை ஈவிரக்கமாக பாடுகிறது. அந்த பிள்ளைக்கு கண்ணீருக்கு காணிக்கை கொடுக்க சொல்லி கிராம பொதுமக்களுடைய சார்பாக 200 ரூபாய் வாரி மிகுந்திருக்கிறார். குடும்பத்திலே அந்த குமரகுரவரும் குரத்தி மணவாளம் பங்கல் வடிவேடம் இருந்து நோயில்லா வாழும் குறையில்லா செல்வத்தோடு எல்லா வளப்பெற்று வாழ வேண்டும் சொல்லுங்க. தமிழண்ணா, இதோ இந்த சபைநாடி நான் வந்திருக்கிறேன். இது என்ன ஊர்னா? இதுதான் காட்டுப்பையூர். இந்த காட்டுப்பையூர் நன்னகரத்திலே வாசம் செய்து வரக்கூடிய நாட்டாமை தலைவர் ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் இந்த சிறுவன் அநேக கோடி வணக்கம். யாரு சொல்லட்டுமா? வாங்க சொல்றேன். நான் சோலை தேவலோகத்தை ஆண்டு வரக்கூடிய தேவேந்திரனுக்கும் இந்திராணி அம்மாவுக்கும் பிறந்த நான் ஒரே பிள்ளை தெய்வானை. நாங்கெல்லாம் பணத்தை பாக்கெட்ல வைப்போம், நீங்க உங்க ஜாக்கெட்ல வைப்போம். தமிழனா இதோ